வான் சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த நபர் வெயில் தாக்கம் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். வெயில் தாக்கத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு 30ற்கும் மேற்பட்டோர் ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இந்த உயிரிழந்த நபரின் விவரம் ஏதேனும் தெரிய வந்ததா? கூடுதல் விவரங்கள் என்ன? இந்திய விமானப்படையின் சார்பில் இன்று நடைபெற்ற இந்த வான் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக மெரினா கடற்கரையில லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்துல திரண்டிருந்தார்கள். குறிப்பாக பகல்ல வெயிலுடைய தாக்கம் என்பது அதிகமாக காணப்பட்ட நிலையில வான் சாகச நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த பார்வையாளர்கள்ல பலருக்கு உடல் அசௌகரியங்கள் என்பது ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக 30க்கும் மேற்பட்டோர் வெயிலின் தாக்கம் காரணமாக உடல்நலக் குறைவு என்பது ஏற்பட்டு அருகில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து செல்லப்பட்டனர். இதுல 4 பேர் வரைக்கும் உள்நோயாளிகளாகவும் 9 பேர் வரைக்கும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாகவும் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது. இதனிடையே இந்த வான் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக வருகை தந்த 60 வயது மதிக்கத்தக்க நபர் அந்த வான் சாகச நிகழ்ச்சியில் ஏற்பட்டிருந்த நெரிசல் மற்றும் அதீத வெப்பம் காரணமாக மயக்கமுற்று கீழே விழுந்த நிலையில அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தொடர்ச்சியாக ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரியில சிகிச்சை அளிக்கும் போது அந்த 60 வயது மதிக்கத்தக்க நபர் உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அந்த நபரினுடைய அடையாளம் என்ன, அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் காவல்துறையின் சார்பில் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.